இந்த சொசைட்டியில் எவ்வளோ தொல்லைகளுக்கு நடுவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? அதாவது கவர்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதை கடைசியாக கொண்டு வந்து சேர்க்குறவங்க வரைக்கும் அதோட கடமை வந்து அவங்களுக்கு உண்டு. கவர்மெண்ட்டில் இப்போ சத்து உணவில் முட்டை போடுறாங்க. அந்த முட்டை வந்து புறா முட்டையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த முட்டையை அவிச்சு அதை உரிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். ஏன்னா அது வந்து கன்னிக்கோழி விடுற முட்டை. வாரத்தில் ரெண்டு முட்டை போடுறாங்க. அந்த பசங்களுக்கு அந்த முட்டையை உரிச்சு வைக்கிறதுக்குள்ள அது காக்கா கொத்தன மாரி இருக்கு. இந்த முட்டையால் 2 ரூபா கவர்மெண்ட்டுக்கு லாபமாக இருந்தால் பரவாயில்ல. அந்த 2 ரூபா யார் டெண்டர் கால்ஃபா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேருது. அந்த குழந்தைங்க அந்த முட்டையை சாப்பிடும்போது இப்படி தான் இந்த கவர்மெண்ட் இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அந்த முட்டையை நம்ம வைக்கக்கூடிய அந்த தட்டில் வைக்கிறோன்னா அந்த முட்டை எடுத்து சாப்பிடும்போது அந்த பசங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கும். நம்ம கவர்மெண்ட் நம்மளை ஏமாத்தலை அப்படின்னு அந்த பசங்களுக்கு அந்த ஊனிங் ஏற்பட்டுரும். ஸோ அப்படி இருக்கணும். இப்போ ரேஷனில் இன்னைக்கு கூட நான் ரேஷனுக்கு போனேன். அரிசி 20 கிலோ வாங்கினா கோதுமை தரமாட்டுறாங்க. அரிசி 15 கிலோ வாங்கினா தான் கோதுமை தரேன்றாங்க. இப்படி இருக்கு. ஒரு ரேஷன் கடைக்கு ஒரு ஏழை போய் ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் 100 ரூபா தான் எல்லாமே சேர்ந்து அரிசி ஃப்ரீ கோதுமை ஃப்ரீ. ஆனால் கோதுமை போடுறதில்ல. அந்த 100 ரூபாக்குள்ள தான் முடியும். ஆனால் எக்ஸ்ட்ரா பொருள் வாங்குங்க அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ரா பொருள் ஒரு 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்க சொல்கிறாங்க. இது யார் கட்டாயப்படுத்துகிறா? அப்போலேருந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தலைன்னு. ஆனால் ரேஷன் கார்டில் நம்ம புஷ் பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்கும் ரசம் வைக்கிறதுக்கும் இருக்கிற காசை ஒரு 5 சோப்பு கட்டி ஏதாவது ஒரு பொருளை நிறையா கொடுத்து அனுப்பிச்சிடுறது. அந்த ஜனங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க? இருக்கிற காசெல்லாம் ரேஷன் கார்டில் கொடுத்துருங்க. இது போல் இவ்வளோ கரப்ஷன் இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குது. டெய்லி ஒன்று சொல்லலாம்.